ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி மதுரைக்கு வந்தார் பாருங்க. அந்த கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு தெரியுமா? படிக்காதவன் பாட்டு. ஒரு கூட்டு குயிலாக, அந்த பாட்டை போடுறேன். அது முடிஞ்சோன்னு எடப்பாடி இப்படியே பார்த்தாரு. அவர் மனசுல என்ன பாட்டு ஓடிச்சு தெரியுமா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி என் கண்மணி விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. காரணம் என்னன்னா, அன்றைய கூட்டத்துல நரேந்திர மோடி ஐயா என்ன பேசினாரு? வெற்றிவேல் வீரவேல். உடனே எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல் சொல்றாரு. அவர் எப்பயுமே வந்தா 2-3 தமிழ் வார்த்தைகளை இந்தியில எழுதி குடிப்பாங்க, அடிச்சு விடுவாரு. அவர் எல்லா ஏரியாலையும் போய் இப்படி ஏதாவது தமிழ்ல அடிச்சு விடுவாரு. கோயம்புத்தூர்ல பேசுறப்ப மருதமல்ல முருகனுக்கு அரகரா அப்படின்னாரு. நாங்க போட்டுக்கிறோங்க எங்க முருகனுக்கு அரகரா. அங்க பேசுறாரு மதுரையில, I went to Tirupurangundram. I made worship to Lord Muruga. Muruga will give justice. முருகனுக்கு முன்னாடி நெடுஞ்சாங்கரையா விழுந்து கிடந்தாரு. முருகன் பாக்குறாரு, பிரதர் என் முன்னாடி நெடுஞ்சாங்கரையா உளுந்து பிரயோஜனம் இல்ல. நம்ம பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர் பேசிட்டு வந்து உட்கார வர்றாரு. அவருக்கு சீட்டு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பக்கத்துல போட்டிருந்தாங்க. உட்கார வர்றப்ப நம்மால் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் செம்ம தூக்கம். அவர் என்ன நினைச்சு தூங்கினாரு தெரியுமா? 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம தூங்கத்தான் போறோம். இவங்க கிழிக்கிற கிளியில நமக்கே தெரியுது, நம்ம மேட்ரு முடிய போகுதுறான்னு நினைச்சு இன்னைக்கே தூங்கிடலாம்டான்னு தூங்கினார் எங்க அண்ணன். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து மிக சிறப்பாக பிரச்சாரம் செய்து ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு. ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தானே, என்னடா சொன்னேன்? சரியா தானடா சொன்னேன். தேமுதிக திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், அதுவே இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு குரூப் கொதிக்கிறான். என் தலைவருடைய ஸ்டைலே அதுதான். தன்னை எதிர்த்தவர்களை தன்னிடம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் உண்டு. இதில் அதிமுகவில் இருந்து வந்து சேர்ந்த அமைச்சர்களுடைய பட்டியல் மட்டும் 26 அமைச்சர்கள் அதிமுக இருந்து திமுக வந்திருக்காங்க. லாஸ்டா வந்தது எங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். ஆஹா, இதுவரைக்கும் ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்த ஒருவரை நமது கட்சிக்கு இழுத்து வரக்கூடிய ஆற்றல் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு தான் உண்டு. தமிழ்நாட்டில் தான் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுன்னு மோடி பேசினாரு. இன்னைக்கு நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்கள் 4622. ஒயின் ஷாப் எவ்வளவு இருக்கு தெரியுமா? டாஸ்மார்க் ஒயின் ஷாப் 650. பொது நூலகம் 4622, ஒயின் ஷாப் 650. உத்தரப்பிரதேசத்துல பொது நூலகம் எவ்வளவு இருக்குன்னா 2650, ஒயின் ஷாப் எவ்வளவு இருக்குன்னா 26750. எங்க உத்தரப்பிரதேசத்துல. மகாராஷ்டிராவில் பொது நூலகம் 1650, ஆனால் ஒயின் ஷாப் 25150. இவர் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகிவிட்டதுன்னு. ஒன்றிய பிரதமர் அவர்களே, எங்கள் தளபதி சொன்னது மாதிரி நீங்கள் 1000 முறை தமிழ்நாட்டில் வந்து கூட்டம் போட்டாலும் திராவிட மாடல் ஆட்சியை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. திண்டுக்கல் லியோனியை பல்லாவரம் லியோனியாக மாற்றிய பெருமை நமது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரை தான் சாரும். நான் பிறந்து வளர்ந்து திண்டுக்கல்ல இருந்தாலும் இப்ப செட்டில் ஆயிட்டேன் பல்லாவரத்துல. அதனால இப்ப பல்லாவரம் லியோனி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு என்னுடைய ஊர் பேர்ல என் ஊரோட என் பேர் சேர்ந்திருந்தாலும் இன்னைக்கு பல்லாவரத்துல என்னை செட்டில் பண்ணதுக்கு காரணம் தம்பி தான். இந்த அஸ்தினாபுரத்துல ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட்ல பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினது அவர் தான். இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பொதுக்கூட்டம் நடக்காம இங்க நடத்துறதுக்கு காரணமும் அவர் தான். காரணம், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல 65 லட்சம் மதிப்பீட்டில் இன்று புதிய பேருந்து நிலையத்திற்கான அந்த பணி நடைபெறுவது நமது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த பணிகளில் முக்கியமானது. அதைவிட இன்னைக்கு மக்கள் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற விஷயம், அந்த குரோம்பேட்டையில் திறந்து வைக்கப்பட்ட அந்த ராதாநகர் பாலம் தான் மிக அற்புதமான அவருடைய சாதனைகளில். அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர். 140 கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனையை கண்டவர்.
கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல் ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டை கொண்டு வந்து ஒரு மாபெரும் புரட்சியை இந்த பல்லாவரம் தொகுதியில் செய்தவர். அது மாதிரி அவருடைய சாதனைகளை சொல்றதுக்கு தனியாக மீட்டிங் போடணும். அது தேர்தல் பிரச்சாரத்தில் அதெல்லாம் மிச்சத்தை நான் வச்சுக்கலாம்னு இருக்கேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பாருங்க, இது வரைக்கும் எல்லா நாற்காலியிலையும் உட்காந்துட்டார். இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? முதல்ல அங்கே உட்காந்துருந்தார் தமிழ் மாறன் பக்கத்தில், அப்புறம் இங்கே நம்ம வேக்கா அவர்கள் உட்காந்துருக்க இடத்துல, அப்புறம் நடுவில் உட்காந்தாரு. இப்போ இங்கே எல்லா நாற்காலியும் பிள்ளை போனாலும் கீழே போய் நிற்பார். எந்த இடத்தில் அமர்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, மக்கள் பணிதான் மகேசன் பணி என்று அவருடைய பேச்சிலேயே பேச்சு குறைவு செயல் அதிகம்ங்கிறத காமிச்சிட்டாரு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன போட்டாங்க அந்த மீட்டிங்க அப்படின்னு அந்த தொடங்கின மெத்தடை, அந்த மீட்டிங் போட்டோம் நேரம் தலையில் துண்டை போட்டிருப்பாங்க. நம்ம இவ்வளவு செலவழித்து மீட்டிங்கை போட்டோம், ஒரே வரியில் காலி பண்ணிட்டாராடான்ட்டு. ஏகே கருணாகரன் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும். மேடையில் எல்லாத்து பேரையும் சொன்னால் அதுக்கே ரவு பகலாகி ராவணன் கதையாயிரும். ஏற்கனவே 8:30 ஆகி போச்சு. இந்த பின்னால் உட்காந்துருக்க சகோதரிகள்லாம் ஏற்கனவே 2 பேரா இப்படியே வந்து என்னை ஒரு லுக்கு விட்டு போகுதுங்க. இந்த இப்படியே அங்கே ஒரு வயசான அம்மா இப்படி வந்து என்னை இப்படி ஒரு பார்வை பார்த்துச்சு. அந்த பார்வையோட அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் டிவிலேயே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, இந்த அண்டாலாம் நம்ம கைக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு போனாங்க. அந்த பார்வையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே நான் மேடையில் பேசுகிறேன். ஆனால் இங்கே வழங்கப்பட இருக்கின்ற இந்த நலத்திட்ட உதவிகள் எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் நாளை வீடு தேடி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தொண்டர்களை பெற்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். பிப்ரவரி 24ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை நான் குடியிருக்கிற அந்த பல்லாவரம் தர்கா ரோட்டில் மைக் செட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக காரங்க முதல் பாட்டு என்ன போட்டான்னு தெரியுமா? 6 மணிக்கு அம்மையார் ஜெயலலிதா பிறந்த நாளில் முதல் பாட்டு, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று எந்த இதயத்தை தொடுகிறது. அதுக்கு உட்காந்து மண்டியாட்டி இருக்காங்க. யாரு? குறுப்பெல்லாம். அவ்வளவு அறிவு இருந்தா ஏன் அந்த கட்சியில் இருப்பான்? அதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு பாட்டு ஓடிச்சு. என்ன பாட்டு தெரியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா ஆடிவா ஆடிவா. அதுக்கும் உட்காந்து பஜ்ஜி தின்னுக்கிட்டு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் சூரியனை மறைக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் பாடிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னதானம் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டாங்க. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா அப்படின்னு கைதட்டி இருந்தாங்க. அதில் ஒரு வரி வந்துச்சு, சூரியன் உதிச்சதுங்க சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. அவர் முடிவு பண்ணிட்டார், சூரியன் உதித்தால் சரித்திரம் மாறும், எல்லாம் சரியாய் போகும்னு. இந்த பாட்டை கேட்டு அதிமுக காரங்க மண்டையாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி மதுரைக்கு வந்தார் பாருங்க. அந்த கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு தெரியுமா? படிக்காதவன் பாட்டு. ஒரு கூட்டு குயிலாக அந்த பாட்டை போடுறேன். அது முடிஞ்சோன்னே எடப்பாடி இப்படியே பார்த்தாரு. அவர் மனசில் என்ன பாட்டு ஓடிச்சு தெரியுமா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. காரணம் என்னன்னா, அன்றைய கூட்டத்தில் நரேந்திர மோடி ஐயா என்ன பேசினாரு? வெற்றிவேல் வீரவேல். உடனே எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல்
அவர் எப்பயுமே வந்தால் 2-3 தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எழுதி குடிப்பாங்க, அடிச்சு விடுவார். ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஔவையார் பாட்டை பாடினார். ஐம் கோயிங் டு சே த வேர்ட்ஸ் ஆஃப் ஔவையார், வரப்புற நெருராம் நெருர நல்ல நல்ல குடியேற குடியேற கொலையேற கொலையேற கொண்டு உயர்வான். எல்லாரும் ஐயா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்காரு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயருங்கிற பாட்டை தான் கஷ்டப்பட்டு ஆரப்பிற நிறுதாம். அவர் எல்லா ஏரியாலையும் போய் இப்படி ஏதாவது தமிழ்ல அடிச்சு விடுவார். கோயம்புத்தூர்ல பேசுறப்ப மருதமல்ல முருகனுக்க அரகரா அப்படின்னாரு. நாங்க போட்டுக்கிறோங்க எங்க முருகனுக்கு அரகரா. அதுக்கப்புறம் அங்க பேசுறாரு மதுரையில, ஐ went to Tiruppurankunram, I made worship to Lord Muruga. Muruga will give justice. முருகனுக்கு முன்னாடி நெடுஞ்சாங்கரையா விழுந்து கிடந்தார். முருகன் பார்க்கிறாரு, பிரதர் என் முன்னாடி நெடுஞ்சாங்கரையா விழுந்து பிரயோஜனம் இல்லை. நான் நேசித்த தமிழுக்கு நீங்க நிதி கொடுத்தால்தான் உண்மையிலேயே நீங்க என் முன்னாடி விழுந்ததுக்கு அர்த்தம். திருமுருகாற்று படையில் முருகனுடைய பிரசன்ஸ், அவருடைய அழகை எப்படி வர்ணிக்கிறாங்க தெரியுமா? திருமுருகாற்று படையில் முருகன் மயில் மீது அமர்ந்த பின் அந்த மயிலின் தோகை விரிவது எப்படி இருக்கிறது என்றால், மக்களுக்கு நல்லது செய்யும் சூரியனுடைய கதிர்கள் விரிவது போல் முருகனுடைய மயிலின் தோகை விரிகிறதுன்னு எதுல? திருமுருகாற்று படையில் தமிழில் முருகனின் அழகை வர்ணித்த ஒரு தமிழ் இலக்கியம் உள்ள மொழி தமிழ் மொழி. அங்க போயிட்டு ஐ மேட் வர்ஷிப் லார்ட் முருகா, வெற்றிவேல் வீரவேல். இந்த மீட்டிங்ல நடந்ததெல்லாம் பார்த்தீங்களா? நம்ம பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர் பேசிட்டு வந்து உட்கார வர்றாரு. அவருக்கு சீட்டு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பக்கத்தில் போட்டிருந்தாங்க. உட்கார வர்றப்ப நம்மால் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் செம்ம தூக்கம். அவர் என்ன நினைச்சு தூங்கினார் தெரியுமா? 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம தூங்கத்தான் போறோம். இவங்க கிழிக்கிற கிளியில நமக்கே தெரியுது நம்ம மேட்ரு முடிய போகுதுறான்னு நினைச்சு இன்னைக்கே தூங்கிடலாம்டான்னு தூங்கினார் எங்க அண்ணன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மேடையில் என்ன பேசினார் தெரியுமா? அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து மிக சிறப்பாக பிரச்சாரம் செய்து ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தானே, என்னடா சொன்ன? சரியா தானடா சொன்னேன். அவர் அப்படியா? போன மாசம் எங்க அண்ணன் செல்லூர் ராஜு தெர்மோகோல் விஞ்ஞானி, அவர் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து வெறும் வயிறோட சொல்றேனப்பா, மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு அந்த மீனாட்சி அம்மனுடைய அருள் பெற்று இப்ப நான் சொல்றேன், தமிழக முதல்வர் மீண்டும் முதல்வராகணும். நீ என்ன சொன்ன? கரெக்டா தானடா நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஆனே என்ன சொன்னு யோசித்து சொல்லுனே. தமிழ்நாடு முதல்வரை மீண்டும் அப்படியா சொல்லிட்டேன்? இல்லைங்க, என்ன நொல்லங்க, நீ என்ன சொல்லி பிரயோஜனம்? மனசுல என்ன இருக்கோ அதுதான் வாயில வருது. எடப்பாடி பழனிசாமி அவர் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கும் நம்ம திமுக கூட்டணிக்கு என்ன வித்தியாசம்? மதுரை கூட்டம் முடிஞ்சோன்னு அடுத்த நாளே டெல்லிக்கு ஓடுறாரு. டெல்லியில போய் தான் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கிறது. ஆனால்
மற்ற கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லோரும் அறிவாலயத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் கூட்டணி கட்சியை எப்படி வச்சிருக்காரு பாருங்க என் தலைவர். தேமுதிக திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் அதுவே இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு குரூப் கொதிக்கிறான். என் தலைவருடைய ஸ்டைலே அதுதான். தன்னை எதிர்த்தவர்களை தன்னிடம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் உண்டு. யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க அண்ணன் வைகோ அவரும் திமுக இருந்து பிரிஞ்சு போனவர் தான். ஸ்டாலினை முதல்வராக்கும் வரை இந்த வைகோ ஓய மாட்டான் பேச வச்சார்ல. எதிரிகளை வசப்படுத்தும் ஆற்றல் என் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு எப்படி இருந்ததோ அதைவிட 10 மடங்கு ஆற்றல் நம் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம்னா மற்ற கட்சிக்காரர்களை மதிப்பது. நல்லகண்ணு ஐயாவினுடைய அந்த இறுதி அஞ்சலி செலுத்த போறப்ப எல்லாரும் நாங்கெல்லாம் போய் மாலையை வச்சுட்டு ஒரு கண்ணீர் விட்டு அழுதுட்டு நல்லகண்ணு ஐயாவை பற்றி 4 வார்த்தை பேசிட்டு வந்துட்டான். என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லகண்ணுக்கு எப்படி அஞ்சலி செலுத்தினாரு? அந்த மலர் வளையத்தை வச்சுட்டு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் ரெட் சல்யூட் அப்படின்னு சொல்லி அந்த நல்லகண்ணுக்கு முதலமைச்சர் என்ற கேடரெல்லாம் மறந்து அவருக்கு வீர வணக்கம் கோஷம் போட்டார் பார். அதுதான் என் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகம். மாற்று கட்சி அந்த நல்லகண்ணு ஐயாவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த எடப்பாடி பழனிசாமி வரல. அவருடைய மேட்ரு அவ்வளவுதான். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தாவதுக்கு வராம இருந்தா கூட பரவாயில்ல. சசிகலா அம்மாவோட வீட்டுக்காரர் நடராஜன் இறந்து கிடக்கிறாரியா. தன்னை முதல்வராக்கிய அம்மாவினுடைய கணவர் இறந்து கிடக்கிறார். அவருக்கு ஒரு மாலை வச்சு அஞ்சலி செலுத்த எடப்பாடி பழனிசாமி வரல. ஆனால் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் நடராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்து பத்திரிகைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, சசிகலா அம்மாவோட கணவருக்கு ஏன் அஞ்சலி செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னதுக்கு என் தலைவன் சொன்ன பதில், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூரில் மாணவர் அணி திமுக மாணவர் அணியில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போராளி நடராஜனுக்கு நான் அஞ்சலி செலுத்தினேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்தினவரு எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல்வராக்கிய அந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வரவில்லை. துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். சொன்னது யார்? டிடிவி தினகரன். அவங்க 2 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறவர் சொன்னார், 2 அமாவாசைகள் மிரண்டாங்க. என்னடா நம்மளை பத்தி அமாவாசைங்கிறாரு? 2 அம்மா, நான் ஒரு அமாவாசை அவரு. ஏன்னா இதுவும் அமைதிப்பட அமாவாசை அதுவும் அமைதிப்பட அமாவாசை தான். 2 அமாவாசைகளுக்கு பிறகு பௌர்ணமி வரும்னு தான் அப்பா வேற என்னமோ சொல்ல போறாங்களாக்கிட்டு மிரண்டே போனேன். அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு விஷயம், எங்கள் அன்பு அண்ணன் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு ஒன்றிய பிரதமருக்கு ஒரு பரிசு கொடுத்தார். என்ன பரிசு கொடுத்தார்னா, திருவள்ளுவருடைய வள்ளுவர் கோட்டத்தினுடைய நினைவு சின்னத்தை பிரதமருக்கு கொடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முருகன் படத்தை கொடுக்கிறார். இதுல இருந்தே தெரியுது பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த குரூப் அடிமையாயிருச்சுன்னு. வீரமாமுனிவருடைய பரமார்த்த குரு கதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பரமார்த்த குரு குதிரையில போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பரமார்த்த குருவோட தலப்பா கீழே விழுந்துருச்சு. குரு வந்துட்டாரு, சிஷியங்களும் பின்னாடியே ஓடியான்ட்டாங்க. டேய், ஏன் தலப்பா கீழே விழுந்துச்சு, ஏன்டா எடுத்துட்டு வரல? நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை, இல்லை அதனால தான் நாங்க எடுத்துட்டு வரல. உடனே குரு சொன்னார், இனிமே எது விழுந்தாலும் எடுத்துட்டு வந்துடுறேண்ணா. சரிங்க குருவே அப்படின்ட்டு குரு போயிட்டு இருக்காரு. குதிரை சாணி போட்டுக்கிட்டே போகுது. குரு போய் இறங்குறாரு, சிஷியனுகளை காண. டேய் எங்கடா அப்படின்னா ஆளுக்கு ஒரு கூட தூக்கிட்டு வர்றாங்க.
என்னடா குதிரை சாணி போட்டுச்சு அழிட்டு, டே அதை ஏண்டா அள்ளினீங்க? நீங்க தான் எது விழுந்தாலும் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்கல்ல, அதான் சாணி அள்ளிட்டு வந்தாங்க. இனிமே எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது முட்டா பயலுகளா அப்படின்ட்டாரு. குரு போயிட்டு இருக்காரு, குருவே விழுந்துட்டாரு. இவங்க வந்துட்டாங்க, எங்கடா குருவை காணான்னு. குரு கை காலெல்லாம் இப்படி நடுங்கி போய், ஏன்டா டே விழுந்து கிடந்தேன், ஏன்டா என்னை தூக்கல, நீங்க தான் எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது நீங்கள்ல. குருவே விழுந்துட்டாரு, இனிமே நம்ம எப்படா எடுக்கிறதுன்னு அந்த முட்டாள் சிஷியர்களை போல இன்னைக்கு அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக கரைந்து, இதுவரைக்கும் திமுகவில் அதிமுகவில் இருந்து வந்து சேர்ந்த அமைச்சர்களுடைய பட்டியல் மட்டும் 26 அமைச்சர்கள் அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. லாஸ்டா வந்தது எங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். ஆஹா, இதுவரைக்கும் ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்த ஒருவரை நமது கட்சிக்கு இழுத்து வரக்கூடிய ஆற்றல் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு தான் உண்டு. இதோட எடப்பாடி பழனிசாமி மேட்ரு க்ளோஸ். ஓ பன்னீர்செல்வம் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு சாதாரண தொண்டனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன். உடனே அவருக்கு அதுக்கு ஒரு ஜோக் அடிச்சாரு, எனக்கு எதுக்கு இல்லையா நீ முத்தம் கொடுக்குற அப்படின்னே. உண்மையிலே அருமையான முடிவு எடுத்திருக்கனே, இந்த முடிவுக்காக உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கிறேன்னு. திமுக உங்களுக்கு தர வேண்டிய அனைத்து மரியாதையும் கண்டிப்பாக தரும்னே அப்படின்னு சொன்ன கை ரெண்டையும் இறுக்க பிடிச்சிட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டார். மாற்றானையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா முருகனை வேண்டிட்டு எங்க கட்சி ஜெயிக்கும்னாரு. அந்த கூட்டம் எப்படி உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தனை ஒரு 50 பேர் போகிறேன், திரும்பி வர்றேன், ஒருத்தன் முறுக்கு தின்னுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஒருத்தனை காட்டுறான் அப்படின்னு கொட்டாய் விடுறவனை காட்டுறான், ஐயோ தெரியாமல் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்டான்ட்டு. இன்னொருத்தன் நரேந்திர மோடி முடிக்கிறாரு, ஹிந்துங்கிற அப்படின்னு தும்முனேன் ஒருத்தன். நான் முடிவு பண்ணிட்டேன், சகனம் பிரமாதமா இருக்குடா அப்படின்னு. காரணம், இந்த மேடையில் நடந்த சம்பவங்கள், அவங்க வச்சிருக்க கூட்டணியினுடைய முறைகள், இந்த மேடையில் அவர் பேசின பேச்சு. அதில் ஒன்று சொல்றாரு, இன் டிஎம்கே somebody said they don't fear for me, என் மேல யாருமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. எங்க அப்பா வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், அவங்க என்னை பாராட்டுகிறார்கள் என்று பொருள் அப்படின்னாரு. அதை விட ரொம்ப கூத்து எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப, திமுகவினுடைய ஊழல் எப்படிப்பட்ட ஊழல் என்றால், 2G ஊழல் செய்தது திமுக. அட கூறுகட்ட குப்பை, அந்த 2G ஊழலில் இருந்து விடுதலையாகி அவர் குற்றமற்றவர் என்று தானே போய் கோர்ட்ல வாதாடிய ராசா அதிலிருந்து விடுதலையாகி அவர் குற்றமற்றவர்னு விடுவிச்சாச்சியா. அது கூட தெரியாம மேடையில பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்படியே பாக்குதுங்க. இப்படி ஒரு கூறுகட்ட ஆளு கூட போய் நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா, இந்த கட்சி எப்படி விளங்க போகுதுன்னு. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது தெனாவட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, வடிவேலு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பஸ்ல ஸ்டாண்டிங்ல நிப்பாரு, பாத்துருக்கீங்களா? அப்ப டேய் கம்பியா, டே நாங்கெல்லாம் ஏரோப்ளேன்ல கம்பியா பிடிக்காம நின்று போகமுடா அப்படிம்பாரு. கம்பியா புண்ணேன் பிரேக்கா போட்டா என்ன போட்ட, ராக்கெட்ல கம்பியா பிடிக்காம நடப்பம் நிப்பமுடா அப்படிம்பாரு. டிரைவர் ஓங்கி ஒரு பிரேக் அட்டு சொன்ன கண்ணாடிய பொத்துக்கிட்டு ரோட்ல இப்படி உளுந்து கிடப்பாரு பார். இது வேற யாரும் இல்ல, 2026 எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை அதுதான். 10 தடவை தோத்த பிறகு இன்னும் பேசிட்டு இருக்காரியா 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்
இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஐயா உட்கார்ந்துருக்காங்க, மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் முதியோர்கள் 40 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் தொகையை அதிகமாக்கி தன்னுடைய அக்கௌண்ட்ல இன்னைக்கு போட்டிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு இன்னைக்கு 3500 ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் 2 லட்சம் பேருக்கு போயிருக்கு. 5.5 லட்சம் பேருக்கு 4500 ரூபாய். அதே மாதிரி முதியோர் உதவி தொகை பெற்று வந்தவர்களுக்கெல்லாம் 3500 ரூபாய் இன்னைக்கு அக்கௌண்ட்ல பார்த்திருக்கோம். ஏழைகளின் கண்ணீரை எவன் துடைக்கிறானோ அவன்தான் இறைவனுக்கு பணி செய்கிறான் என்று சொன்னவர் விவேகானந்தர். சாமியின் சிலையின் மீது ஊற்றப்படும் புனித நீரை விட மற்றவனுக்காக நீ சிந்தும் கண்ணீரும் வியர்வையும் தான் புனிதமானது என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு குளத்தூர் தொகுதியில் காளிகாம்பாள் கோயிலிலும் இன்னொரு அம்மன் கோயிலிலும் முதியோர் இல்லத்தை தொடங்கி அந்த முதியோர்களிடம் ஆசீர்வாதத்தை வாங்கி அவர்களெல்லாம் நீங்கள் மீண்டும் முதல்வராகணும்னு அந்த வயதான தாயும் தந்தையும் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது 2026 நம் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வர் ஆவாருங்கிறது அந்த இடத்திலே எழுதி வைக்கப்பட்ட உண்மை. நம்ம மாடம்பாக்கத்தில் இருக்க தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு சிவராத்திரிக்கு நான் போனேன். எல்லாரும் யோசிக்கலாம், நீ லியோனி கிறிஸ்தவன் எதுக்கு அங்கே போனேன்னு. எல்லா கோயிலுக்கும் போவேன். நம்ம எங்கள் தர்கா ரோடில் இருக்க தர்காவில் அன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போய் நாகூர் அனிஃபாவோட பாட்டை பாடி அந்த நாகூர் அனிஃபாவோட பாட்டை பாடி அந்த நோன்புல கலந்துக்கிட்டேன். அந்த தேனுபுரீஸ்வரர் கோயிலில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் இந்தியாவிலே செய்யாத ஒரு சாதனை நம் தளபதி மு.க. ஸ்டாலின் செய்தார். 2021 ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திரத்திற்கு முந்தின நாள் நடந்த ஒரு புரட்சி தமிழ்நாட்டில். என்ன, கோயில் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் கோயில் இருக்கும் தெருவில் கூட நடக்கக்கூடாது அப்படின்லாம் சட்டம் இருந்தது. அதை எதிர்த்து போராடியவர் தான் தந்தை பெரியார், வைக்கம் வீரர் என்று பாராட்டப்பட்டார். அப்படிலாம் இருந்த அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள எல்லா ஜாதிக்காரர்களையும் நுழையலாம் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட எல்லாரும் போராட்டம் நடத்தி அவர்கள் உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை இன்று வரை இருந்தது. ஆனால் அதை மாற்றி காட்டிய பெரியாரின் பேரனாக அந்த புரட்சியை ஆகஸ்ட் 14, 2021 அன்று 28 அர்ச்சகர்கள், பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் வேறு ஜாதிக்காரர்களை அர்ச்சகர்களாக நியமித்து கோயிலுக்குள் அனுமதித்த மாபெரும் புரட்சியை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். யார்? எல்லா ஜாதிக்காரங்களும் சாமி பக்கத்தில் நிற்கும் போது அந்த சாமி என்ன சந்தோஷப்படுது. ஆஹா, இதுவரைக்கும் கோயிலுக்கு வெளியே நின்று நீங்க எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தீங்க, நீங்க இப்ப என் பக்கத்துல வந்திருக்கீங்களே, உண்மையான ஆன்மீகம் இப்பத்தாண்டா நிறைவேறி இருக்குன்ட்டு சாமிகள்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பராசக்தியில என் தலைவர் எழுதின வசனம் இன்னைக்கு நடைமுறையாகி கொண்டிருக்கிறது. கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட கூடாது என்பதற்காக. கோயிலை கூடாது என்று எந்த திமுக காரணம் இதுவரை சொன்னதே இல்லை. இன்னைக்கு 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவர், ஒரு தர்மகர்த்தா போல் இன்று நம் தமிழக முதல்வர் இருக்கிறார். 8000 கோடி மதிப்புள்ள நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அன்னைக்கு கிராம பூசாரிகள் மாநாடு நடக்குதியா? கிராமத்தில் இருக்க பூசாரிகள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடியிருக்கிறார்கள். தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மேடையில் வந்து பேசுறாரு. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெய்வ சன்னிதானத்தை காட்டுகின்ற பூசாரிகள் எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3000 கிராம கோயில் பூசாரிகளை எழுந்து நிற்க வைத்து குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் சொல்றாங்க. என்ன சொன்னார் தெரியுமா?
வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு பூசாரிகள்லாம் வாழ்க வாழ்க வாழ்கவே. ஆன்மீகத்தை விளைவித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்கவேன்ட்டு பூசாரிகளும் மேடையில் இருந்த ஆதீனங்களும் என் தலைவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் இணைக்கின்ற பாலமாக இருந்தவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அந்த தேனுபுரீஸ்வரர் கோயில்ல ஒரு பெண் ஓதுவார், சுகாஞ்சனான்னு ஒரு பொண்ணு, சிவபெருமானுக்கு பக்கத்துல அந்த தேனுபுரீஸ்வரருடைய அந்த சிலைக்கு பக்கத்துல நின்று அந்த சுகாஞ்சனா பாட்டு பாடிச்சு பாருங்க. சிவபெருமானுடைய அந்த பாட்டு ஒன்று போதும்யா, என் தலைவர் 2026 வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார்னு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கூட்டமே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுகாஞ்சனாங்கிற வேற்று ஜாதி பெண் பாடுது. மற்ற எல்லா ஆச்சாரியர்களும் சேர்ந்து ஓம் நமச்சிவாய என்று பாடினார்கள் என்று சொன்னால் இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை உருவாக்கிய ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர் தான். சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் இப்போ அண்டா வாங்குறதுக்கு வரிசையில் இங்கே வந்தாச்சு. இப்போ என்னடாங்க நான் பஞ்சாயத்துன்னு நான் பார்க்குறேன். லியோனி முடிக்க போகிறார் போல இருக்கு, கிளம்புக்கா அப்படின்னு ஒரு குரூப்பு கிளப்பி விட்டுருச்சு. அதனால எல்லாரும் இங்கே வந்து வரிசையில் நிற்கிறீங்க. உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். பெண்களை படிக்க வைத்த அந்த கல்வி தந்த ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். காரணம், இந்த கட்டடம் கட்டுறதுக்கு கொத்தனார்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எவ்வளவு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அல்லது 2000 ரூபா. ஆனால் அந்த மேலே இருக்க கட்டடத்துக்கு கலவையெல்லாம் தூக்கிட்டு போகிற ஒரு அம்மா தூக்கிட்டு போகும். அதுதான் அவரை விட அதிகமாக வேலை பார்க்கும். இந்த கொத்தனார் கலவை எடுத்து இப்படி அப்புவார். சாரத்தில் உட்காந்துட்டு ஜம்முன்னு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு 2000 சம்பளம். இங்கிருந்து கலவையை தூக்கிட்டு போற அந்த அம்மாவுக்கு பேரே சித்தாள் வச்சிருக்கான் பாருங்க. சித்தாள்னு ஏன் பேர் வச்சான்னா பெரியாள்னு வச்சா சம்பளம் கொடுக்கணும். அதனால சித்தாள்னு பேர் வச்சு 300 ரூபா சம்பளம். அதே மாதிரி பிரியாணி சமையல் பண்ற இடத்துல கரண்டியை தூக்கிட்டு வருவார். அவருக்கு பேர் மாஸ்டர். வெங்காயம் நாள் முழுதும் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாவுக்கு 500 ரூபா தான் சம்பளம். மாஸ்டருக்கு 2000 ரூபா சம்பளம். படிக்காமல் இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பளம் வேற தான். ஆனால் ஒரு போலீஸ்காரராக இருந்தால் கான்ஸ்டபிள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே சம்பளம். ஏனென்றால் கல்விதான் எல்லோரையும் ஆணையும் பெண்ணையும் சமப்படுத்தும் என்பதற்காக இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிக கல்வி கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். நம்ம ஒன்றிய பிரதமர் ஒரு வார்த்தை பேசினார். இன் தமிழ்நாடு ட்ரக்ஸ் மார்பியா அண்ட் ஆல்கஹால் மார்பியாஸ் ஆர் சோ மெனி மார்பியாஸ். இன்னைக்கு நான் ஒரு புள்ளி விவரம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் தான் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுன்னு மோடி பேசினாரு. இன்னைக்கு நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்கள் 4622. ஒயின் ஷாப் எவ்வளவு இருக்கு தெரியுமா? டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பு 650. பொது நூலகம் 4622, ஒயின் ஷாப் 650. உத்தரப்பிரதேசத்தில் பொது நூலகம் எவ்வளவு இருக்குன்னா 2650, ஒயின் ஷாப் எவ்வளவு இருக்குன்னா 26750. எங்க? உத்தரப்பிரதேசத்தில். மகாராஷ்டிராவில் பொது நூலகம் 1650, ஆனால் ஒயின் ஷாப்பு 25150. இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகிவிட்டதுன்னு. ஒன்றிய பிரதமர் அவர்களே, எங்கள் தளபதி சொன்னது மாதிரி
நீங்கள் 1000 முறை தமிழ்நாட்டில் வந்து கூட்டம் போட்டாலும் திராவிட மாடல் ஆட்சியை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. 2026 மீண்டும் முதல்வராக போகிறவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அவரை முதல்வராக்கும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின்,